வெல்கம் வின் யூடியூப் சேனல் நேர்களே, வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த புது வருஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் சந்தோஷமாக இருக்கேன். இந்த புது வருஷத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி ஒரு தோல்வியிலிருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான வரிகள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் இ ஷாப்பிங் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்களோட அப்ளிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருளை நம்ம பைமோட் இ ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தோல்வியிலிருந்து எப்படி மீள்வது? தோல்வியிலிருந்து மீள்வது என்பது வாழ்க்கை முக்கியமான ஒரு அத்தியாவசியமாகும். தோல்வியை அனுபவிக்கிறோம் என்பதன் அர்த்தம் நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை காட்டுகிறது. இதே சில வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்ல தோல்வியை ஏற்கவும். தோல்வி என்பது ஒரு பாடமாகவும் பார்க்க வேண்டும். தன்னை குறைத்து மதிக்காமல் அது ஒரு தற்காலிக நிலை என்று உணருங்கள். தோல்வியின் காரணங்கள் மதிப்பீடு செய்யுங்கள். ஏன் தோல்வி அடைந்தோம் என்பதை ஆழமாக அலசி ஆராயுங்கள். உங்கள் பலவீனங்கள் மற்றும் முறைசாரா செயல்பாடுகளை கண்டுபிடியுங்கள். 3. உங்களை பொருத்தமாக திருத்திக் கொள்ளுங்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பை திட்டங்களையும் மேம்படுத்துங்கள். 4. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தோல்வி உங்களது மதிப்பை குறைக்காது என்பதில் நம்பிக்கை வைத்து மீண்டும் முயற்சிக்கவும். உங்கள் கடந்த கால வெற்றியை நினைத்து உற்சாக பெறுங்கள். 5. துணைமுறை பயன்படுத்துங்கள். உங்கள் ஆதரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களின் கருத்துக்களை உங்கள் மன உறுதியை அதிகரிக்க உதவும். 6. சில இலக்குகளை அமைத்து கொள்ளுங்கள். பெரிய இலக்குகளை அடைவதற்கு முன் சிறிய படிகள் மூலம் முன்னேறுங்கள். ஒவ்வொருவரும் சிறிய வெற்றியும் உங்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்கும். மீண்டும் முயற்சி செய்ய தயங்காதீர்கள். தோல்வி எதிலும் முடிவு அல்ல. புதிய வழிகளை முயற்சிக்கவும் சரியான நேரம் இது. நினைவில் கொள்ளுங்கள், தோல்வி என்பது வெற்றியின் ஆரம்பம் ஆகும். ஆரம்ப பகுதி மட்டுமே. வெற்றி பெற விரும்பும் மனநிலையுடன் உழைத்தால் அதை கடந்து செல்ல முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, நம்ம திரும்பவும் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு இந்த வீடியோவுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, பைமோட் இ ஷாப்பிங் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்களோட பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்குது.